அன்பு நண்பர்களே, நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்க பத்திரங்களுக்கு டாட்டா காட்டும் மத்திய அரசு மொத்தமாக நிறுத்த முடிவு. தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு ஒரு சிறந்த திட்டமாக இந்த தங்க பத்திரம், அதாவது கோல்டன் பாண்ட்ஸ், இந்த திட்டம் இருக்குது. ஆனால் இந்த தங்க பத்திர திட்டத்தை மொத்தமாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த தங்கப்பத்திர திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டிலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்கள், அதாவது இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 கிராம் மதிப்புக்குள்ள தங்கப்பத்திரத்தை வாங்கிக்கலாம். தங்கப்பத்திரத்தின் முதிர்வு காலம், அதாவது டியூரேஷன் பார்த்திங்கன்னா 8 ஆண்டுகள். தங்கத்தோட மதிப்பு உயர உயர தங்கப்பத்திரத்தின் மதிப்பும் நமக்கு உயரும். அதாவது நம்ம இப்போ ஒரு தங்க பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது நமக்கு ரேட்டு ஏற அந்த நகையின் நம்ம வச்சுருக்கிற நகையோட மதிப்பு ஏறும்ல, அதே மாதிரி தான் இந்த கோல்டன் பாண்ட்ஸோட ரேட்டும் ஏறும். இடையில தங்கப்பத்திரங்களை வைத்து வங்கியில் கடனும் வாங்கலாம். இதை வச்சு நம்ம நகையை வச்சு நம்ம பேங்க்கில் கடன் வாங்குகிற மாதிரி இதை பேங்க்கில் வச்சு நம்ம காசும் வாங்கிக்கலாம் அடமானம் வச்சு. தங்கப்பத்திரம் எண்டாகும் பொழுது மொத்த லாபத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இடையில் தேவைப்பட்டால் இந்த இதை பங்கு சந்தைகளிலையும் இதை நம்ம விற்கலாம். இது போக தங்கப்பத்திரத்தில் ஆண்டுக்கு 2.5 வட்டி வருமானம் கிடைக்கிறது. நிஜ தங்கத்துக்கு ஜிஎஸ்டி இருக்குது, ஆனால் தங்கப்பத்திரத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்குது இந்த தங்கப்பத்திரத்தில். இந்திய மக்கள் சிறப்பான வரவேற்பளித்து நிறையா பேர் இதில் முதலீட்டு செய்திருக்காங்க. இப்போது இந்த திட்டத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. இந்த சிக்கலை புரிஞ்சிக்கிறதுக்கு தங்கப்பத்திரம் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை நாம் எல்லாமே புரிஞ்சிக்கணும். இந்தியர்கள் பாரம்பரியமாக பார்த்திங்க அப்படின்னா தங்கம் நம்ம அதிகமாக விரும்புவோம். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் ஏராளமான தங்கத்தை அரசு இறக்குமதி செய்யுது. இதனால் இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் தங்கப்பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை மத்திய அரசு 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. தோராயமாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் விலையில் தங்கப்பத்திரங்கள் விற்பனை செய்யப்படுது. மார்க்கெட் விலையிலேயே தங்கப்பத்திரங்கள் எண்டாகுது. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 72,274 கோடி ரூபாய்க்கு தங்கப்பத்திரங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 தொகுப்புகள் முடிவடைந்து விட்டன. மொத்தம் 67 தொகுப்பு. அதில் 4 தொகுப்புகள் எண்டாயிடுச்சு. இந்த பத்திரங்களால் முதலீட்டாளர்களுக்கு 2 மடங்குக்கு மேல் வருமானம் கிடச்சிருக்கு. காரணம் தங்க விலையில் அதிரடியாக மாற்றம் இருந்ததுனால. மத்திய பட்ஜெட்டில் உள்ள தகவல் படி தங்கப்பத்திர முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசு 85,000 கோடி ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கு. 2020ஆம் ஆண்டு மார்ச் நிலவரப்படி தங்கப்பத்திர முதலீட்டாளர்களுக்கு அரசு 10,000 கோடி ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இது இந்த 2024 பார்த்திங்க அப்படின்னா 10,000லேருந்து 85,000 கோடி முதலீட்டாளர்களுக்கு கவர்மெண்ட் செலுத்த வேண்டியது இருக்குது. இதனால் மத்திய அரசு இதெல்லாம் தன்னோட சொந்த நிதியிலிருந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால இந்த திட்டத்தை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. இது எவ்வளவு இந்த தகவல் உண்மையான தகவல் அப்படின்னு செய்யலை. ஸோ மக்கள் இந்த கோல்டன் பாண்ட்ஸில் இதுக்கப்புறம் நியூவாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நன்றி. மேலும் பல தகவல்களுக்கு இந்த தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.